அது சரி. ஹலோ ஹலோ, என்னங்க உள்ளதான் டிக்கெட் வாங்கியாச்சா? என்னவா டிக்கெட் வாங்க வேண்டாமா? ஏங்க வண்டி புறப்பட்டு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன சார் இப்படி கவனம் இல்லாம இருக்கிறீங்களே? கடைசி பஸ் ஸ்டாப் கொடுங்க. கடைசி பஸ் ஸ்டாப்பா? ஐயோ, இது என்ன பல்லவம் பஸ் ஆயா 2 ரூபாய்க்கு கடைசி பஸ் ஸ்டாப் கேக்குற? ஐயோ, இது திருவள்ளூர் பஸ்யா? ஓஹோ, திருவள்ளூர் பஸ்னா கடைசி பஸ் ஸ்டாப் வராதுங்களா? வரும். 48 ரூபா 60 பைசா கொடுத்தீங்கன்னா நாளை காலையில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்கோட்டையில போய் நிக்கும். அதுதான் இதுக்கு கடைசி பஸ் ஸ்டாப். கடைசி பஸ் ஸ்டாப். என்னது லாஸ்ட் பஸ் ஸ்டாப் எதுனாலும் கொடுன்னு கேக்குறான். போச்சுடா, மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ஏங்க இது அப்புறம் என்னங்க? இதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? ஐயோ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா. எல்லாரும் இறங்கிட்டாங்கல்ல, அப்ப கூடவா தெரியல? இதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குறீங்களா? சரி, இன்னொரு கேள்வி. இந்த செங்கோட்டை கிராமமா டவுனா? இது செங்கோட்டையா டவுனையா? டவுனா? சரி, அப்ப அடுத்த பஸ்ல ஏறி லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கேட்டுக்கிறேன். போச்சுடா, அப்ப அந்த பஸ் கண்டக்டர் நுழைஞ்சான். அவன் மன போட்டு போறான். நீ ஒழுங்கா என்ன வேலையை பாரு. கரெக்டா என்ன தெரியுமா சொல்ல வந்துட்டேன். சரி, இப்ப ஏற பஸ்லயாவது கடைசி பஸ் ஸ்டாப் கிராமமா வரட்டும். ஏன்பா படிக்கட்டு கீழே கூடாதா? இப்ப தள்ளி உட்காருப்பா. கண்டக்டரா பெருசா எடுத்துக்கிறீங்க. லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கொடுங்க. லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா? 50 ரூபாயா? இது என்ன திருவள்ளூர் பஸ்ஸா? டவுன் பஸ் 2 ரூபாண்டா அப்படியா? அது போட்டோம். இந்த லாஸ்ட் பஸ் ஸ்டாப் டவுனா கிராமமா? டவுன் தான். அதுவும் டவுனா? சரி, அடுத்த பஸ்ல ஏறி கேட்டு பாத்துக்குவோம். கம்பளி கேட்டாலாம் இறங்க. ஊரு பேர் என்ன சொன்னீங்க? கம்பளி. ஊர் எப்படி? யோ இறங்க, ஏர்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. அம்புலி. ஊரு பேரே ஒரு மாதிரியா இருக்க. நம்ம திட்டம் நிறைவேறணும்னா இந்த ஊர் ஜனங்க முட்டாளா இருக்கணுமே. முட்டாளா இருப்பாங்களா? ஊருக்குள்ள போய் பாத்துருவோம். ஏங்க ஊரத்தான் நில்லுங்க. முடிச்சுட்டு போறீங்களே ஊரத்தான். உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும். போய் நில்லுங்க. உங்ககிட்ட இருக்க போயிட்டு இருக்கீங்களே. 1/2 கிலோ உளுந்த இடக்கல்லுக்கு எழுத்தாப்புல இழுக்கிற மாதிரி நிறுத்து போடு. என்ன நானும் அண்ணாச்சி ஒண்ணு சேர்ந்தோம்ல. இவரு நானும் ஒண்ணு சேர்ந்துட்டா உலக நாடு ஒண்ணு சேர்ந்த மாதிரியா? அட போயா. அங்க என்னடாம ரஷ்ய அதிபர் கர்பேஷவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷும் உலக சமாதானம் வேணும்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆயுத சம்பளம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல நீரு நார் ஒன்னா போய் அந்த பக்கம். ஐயா உழுத பாத்து போடு. நம்மூர் அரசியலை பத்தி பேசாம அமெரிக்கா ரஷ்யாவை பத்தி பேசுறாங்கன்னா வேலையத்தவன என்ன எதுக்குல கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க? அது பக்கத்தூருக்கு பஸ் எப்போன்னு கேட்கலாம்னு தான். அப்படியா? இந்த கையில இருக்கிற பெட்டி, அந்த கையில இருக்கிற பையி கீழே வையி, உன் தலையை இப்படி கொண்டா சொல்லுங்க. பக்கத்துல கொண்டா. என்னது பம்பளிக்காரனா கொக்கா? ஏங்க என்னங்க இது? என் மேல முடிச்சு கேக்குறீங்க? இறக்குங்க. ஐயோ முடியல, பண்ணுங்க. இப்ப கேளு. அடுத்த கிராமத்துக்கா, அதாவது வடகரைக்கு 10:58க்கு ஒரு வண்டி. அதை விட்டா 11:23க்கு ஒரு வண்டி. ஏங்க இந்த 10:11 இப்படி சொல்ல வராதுங்களா? அது என்ன 10:58 11:23 அவ்வளவு கரெக்டா? இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிமிஷக்கணக்கில் கூட கரெக்டா இருப்பாங்க. உன் கேள்வி முடிஞ்சு போச்சுன்னா சொல்லு, மூட்டையை வாங்கிக்கிறேன். ஐயோ கேள்வியா? இனிமே உங்ககிட்ட மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யார்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டேன். புடிங்க, முதல்ல மூட்டை புடிங்க. தெரியுதா கஷ்டம்? சபாஷ். இந்த ஊரை மூத்துவாள், அடுத்த ஊர் வடகரை. அங்க போய் பார்ப்போம். 10:58 11:23. அடேங்க அப்பா. யாருங்க வடகரை கேட்டது? இறங்கிக்கல சீக்கிரம். யோ கண்ணாடி, நீ மேல இறங்கியா?
பெரிய ரோதனையா போச்சு. பெரியவரே கரெக்டா 12:33 வந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோ. போலாம், ரைட். வடகரை ஊரை பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஊர்ல போய் பார்ப்போம் இந்த ஊர் ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு. என்னது? வடகரை பகுத்தறிவாளர் சங்கம் உங்களை வரவேற்கிறது. என்ன தம்பி, என்ன வேணும்? அது நான் பக்கத்தூருக்கு போனோம், தெரியாம இறங்கிட்டேன். அந்த ஊருக்கு பஸ் எப்போ? அடுத்த ஊருக்கா? வாவானகருக்கு தானே. 12:36 வண்டி ஏறி போ. எப்ப சொன்னீங்க? 12:36. பம்பளிக்காரன் 10:58 தான். ஓகே, நீங்க 12:36ங்கிறானே. ஏங்க இந்த 12:45 1 இதெல்லாம் வாயில் வராதுங்களா? அது என்ன அவ்வளவு கரெக்டா 12:36ங்கிறீங்க? தம்பி போர்ட பாத்தியா? வண்டி ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வந்தாலும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி சங்கத்துல இருந்து நீங்க போட்டுக்கிறாங்க. வேற நிமிஷத்துல சொல்லாம வேற நான் எதுன்னு சொல்ல? இந்த ஊர் நிச்சயம் ஒத்து வராது. அடுத்த ஊரை பார்க்க வேண்டியதுதான். ஏங்க எப்போ வரும்னு சொன்னீங்க? 12:36. என்னாச்சு? பேண்ட் ஷர்ட் போட்டு வர வாவா நகர் வந்துருச்சு, கொஞ்சம் இறங்குங்களா? எந்த ஊர் சொன்னீங்க? எந்த ஊரா? வாவா நகருங்க. அதுக்குள்ள வந்துருச்சா? அப்ப சரி. வாவா நகரம். ஏங்க போர்டுல தான் வாவா நகரம் போட்டிருக்கு, ஆனா ஊரை காணோம். நடுக்காலோட இறக்கி விட்டீங்களே. இதே சந்தேகம் தானே எனக்கும். இன்னைக்கு தான் முழுசா ஒரு பேண்ட் ஷர்ட் பாக்கேன். ஆமா, அந்த ஊருக்கு எப்படி போறது? அதோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை பொண்ணு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒத்தடி பாத்து ஒண்ணு இருக்கு, அங்க இருந்தா ஒருத்தர் வந்து ஏறுவான். எனக்கு அந்த ஊரு உண்மையில எனக்கும் தெரியாதுங்க. இதெல்லாம் ஒரு ஊரு, இதுக்கு ஒரு பஸ். எங்க தலை எழுத்து அண்ணாச்சு. அண்ணாச்சு வெள்ளனுக்கு புறப்படலாம். அது சரி. கண்ணு கட்டதும் ஒரே பொட்டலடா இருக்கு. ஊரே கண்ணுக்கு தெரியல. ஓகே, கண்ணுட்டுக்கே நூறு தெரியல. அப்ப நம்ம நிச்சயமா நூறு ஒத்து வரும். கோடு சுட்டு போடு தம்பி. மணி என்ன ஆகுல? மணியா? மணி டேய் கரெக்ட் டைம் சொல்றா. ஓகே, மணி 12:58. இல்ல அறுபது 12:58னா 1 மணிக்கு முன்னாலயா பின்னாலயா? இதுதான் நான் தேடி வந்த ஊரு. இதுதான் நீ தேடி வந்த ஊரா? இல்ல மணி கேட்டா என்னமோ உளருதியா? 12:58 தான் 1 மணிக்கு முன்னாடி. சரி அதை விடுங்க. இந்த வாகனம் எப்படி போறது? இதே வழியா போ, ஒரு வறண்ட ஆறு வரும். ஆத்த தாண்டி கரை மேல ஏறு, அதுதான் ஊரு எல்ல. அங்கிருந்து தோப்பு துறவெல்லாம் தாண்டி போனேன்னா ஒரு வழியா ஊரை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, கொலாய் சட்டையெல்லாம் போட்டிருக்க, வாவான இடத்துக்கு போறேங்கிற. அதுல விஷயம் இருக்கு. ஆமா, அந்த ஊரு எப்படி? ஊரு இழுத்த ஊர் தான், போய் சேரு. சொன்ன மாதிரி ஆத்த கலந்து வந்துட்டோம். இப்படியே ஒத்தடி பாதையே போனா அவனாத்துல வந்துடும். நிறைய பாப்போமே. மறந்தே போயிட்டேன். கவுண்டரே வாரம் கைய கால கழுவிட்டு சாவுக்கு போவோம். இல்லைன்னா ஒரு பையன் நம்ம சாவுக்கு வர மாட்டான். குடிகாரன் பேச்சு முத்து சாவுக்கு போறமே, நாமளும் குடிச்சிட்டு போனான்னு நல்லது. ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு போமா? என்ன யோசனை? எம்பதான் இருக்கும். பாவம்ல பேச்சு முத்து 25 வருஷத்துக்கு முன்னால திருவிழாவுல காணாம போனானே அவன் பையன் பாண்டி. அவன் திரும்பி வருவான்னு உசிரியே வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் இப்ப செத்தே போனான். ஆமா சேவரு, எப்படியும் கொள்ளி வைக்கிறதுக்கு என் பையன் வருவான்னு வீரப்பா பேசிக்கிட்டு இருந்தான். பாவி அநியாயமா குடிச்சே செத்து போயிட்டான். ஏன் காத்தமத்து தேவர திருவிழாவில காணாம போன பாண்டி திரும்ப வருவான்னு நினைக்கிற? நீ ஒண்ணு செத்து போன பேச்சு முத்து திரும்பி வந்தாலும் வருவானே ஒழிய இந்த பாண்டி பையன் வரவே மாட்டான். ஓஹோ, சித்தூர் ஊர் இருக்கா? எங்க மாவானகரத்துக்கு இப்படி போலாங்களா? போலாம். கோர்ட்டு குழாயெல்லாம் மாட்டிக்கிங்க. தம்பி நீங்க யாரு, எந்த வீட்டுக்கு போறீங்க? நான் யாருன்னு சொன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. என்ன என் கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா? ஆமாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன ஒரு கோவிலுக்கு தொலைச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்பதான் எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன். தம்பி உன் பேர் என்ன? பாண்டி. உங்க அப்பா பேரு பேச்சுமுத்து. பேச்சுமுத்து மாலானி? ஆமா. பாண்டி 9 10 11
12 13 15 15 சின்னவங்கள 13 தானே போட்டிருக்கு 15 என்னதிய குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இளநீ பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது எண்ணமும் தவறுது. அதான் 13 15ன்னு எண்ணிட்டேன். என்னவிய பின்ன என்ன மாட்டீங்க? ஆமா பேச்சு முத்து சாவ எடுக்காங்களா? நீங்க போகலையா? எதுக்காக போகணும்? நான் எவ்வளவு பெரிய ஆளு. பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில்நாத ஆவடையப்ப பெருமாள் அநாத பைய பேச்சு முத்து. அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா? முடியாது. செந்தில் பேச்சு கட்டிய தவிர யாரும் அனாதை பணம் இத வந்து நிக்கிறான் பாருல துற மாதிரி பாண்டி. பாண்டியா? என்னடா அப்படி பாக்குற? நம்ம பேச்சு முத்து போவ பாண்டி. பேச்சு முத்து மகன் பாண்டியா? பாண்டியா மறந்துட்டியா? 25 வருஷத்துல நீ எம்பிட்டு வளர்ந்துட்ட. என்ன தெரியல? செந்தில் டேய், கட்டி பிடிக்கிறவன் பழனிசாமி கவுண்டரோட மருமக, பேரு செந்தில். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. செந்தில் மூச்சா இருக்க. அப்பா, நான் தான் செந்தில்நாத ஆவடையப்ப பெருமாள். உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அப்பாரு இறந்து போனாரு. ஐயோ ஐயோ, என்ன இது சாவு நேரத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சிருக்கு? பணத்தை எரிக்கிறதுக்குள்ள போகணும்ல. ஐட்டங்களை தூக்கிட்டு நிமிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா?